இங்க ரெடி பண்ற. உள்ள உனக்காக மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. என்னடி இது கண்ணுல தண்ணி? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு இது வேண்டாமா ப்ளீஸ். என்னடி சொல்ற? எனக்கு இது பிடிக்கல. உணராத. அவர் எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. எப்படிமா? வாய் மூடுறி. அவர் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாதவர் இல்ல. உன்னை தொட்டு தாலி கட்டினவர். தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? 2 நாள் முன்னாடி என்ன இப்படி அவர்கிட்ட அமைச்சிருப்பியா? ஐயோ பைத்திய மாதிரி வளராத. கண் தொடச்சிட்டு உள்ள விழுந்து வா. வா. அம்மா வேண்டாமா ப்ளீஸ். திவ்யா அம்மா ப்ளீஸ் வேண்டாம். சொல்றது கேளுமா. இருந்து வா. திவ்யா அத்தை நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வரேன். मैं तो सारा दिल्ली जानता हूँ, सब लोग मुझे जानते हैं. मुझे दिल्ली में कोई फिक्र, आपको कोई फिक्र करने की जरूरत नहीं है. सीके तो मेरा खास दोस्त है. तो எனக்கு புரியல. हाँ हाँ सारा है. दिल्ली की बात कर रहा हूँ. எங்க அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. வெல்கம். இந்த வீட்டுல சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். இது வரைக்கும் இங்க இருந்த ஒரு பெரிய குறை ஒரு எஜமானி அம்மா இல்லைங்கிறது தான். இன்னையோட அந்த குறை நீங்கிடுச்சு. வா. இங்கதான் நான் கையை சுட்டுக்கிட்டு காலை சுட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்கிட்டேன். மளிகை சாமான்லாம் இதுல இருக்கு. பத்தலன்னா தெருமுனையிலே கடை இருக்கு. இது வீட்டு சாவி வச்சுக்க. இனிமே இது உன் இலாக்கா. கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு 2 காதல் உண்டு. ஒன்னு புக்ஸ், இன்னொன்னு இசை. இது இனிமே உன்னோட ரூம். பிடிச்சிருக்க? இதெல்லாம் செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டப்பட்ட ஒரு இடம். அவ்வளவுதான். இத ஒரு வீடா மாத்துறது உன் கையில தான் இருக்கு. எனக்கு செங்கலும் சிமெண்டும் போதும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளவு சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணன் அண்ணி கட்டாயத்துலதான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். Hope you enjoy your dinner. Thank you. குழந்தைங்க அழுதுகிட்டே பறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்.
ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? ராத்திரி 10 மணிக்கு சீரன் இறங்கத்துல இருந்து போலீஸ் 140 பாரா வேற போட்டிருக்காங்க. அப்போ அடிதடி நிச்சு. ஆஃபீஸ் சப்போர்ட் நமக்கு இருக்கு. பிளாக்கெட்ஸ், ஃபிளாக்ஸ் எல்லாம் ரெடி. எங்க மீட் பண்றோம்? அயன் பிரிட்ஜ். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. சரி, 9 மணிக்கு நான் அங்க இருப்பேன். ஓகே ஓகே, ரைட் ரைட். ஷார்ப் 9 o'clock. மறந்துடாத. நான் ஒன்னு கேக்குறேன், செய்வியா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ராத்திரி அவங்களோட போக கூடாதுன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே? இத பாரு, இவ்வளவு காலமா நான் வளர்த்த நம்பிக்கை, லட்சியம் இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது. அடித்தடி ஜெயில் இதெல்லாம் தான் உங்களுக்கு. அது மாத்திக்கிறது தப்பு இல்ல. நான் உன்னை விரும்புறேன். அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட முடியாது. கட்டுப்பட சொல்ல, கன்சிடர் பண்ண சொல்றேன். கன்சிடர் பண்ணியாச்சு, மாத்திக்க முடியாது. ஓகே, என் விருப்பத்துக்கு அவ்வளவுதான் மரியாதைனா நீ என்ன விரும்புறதுல அர்த்தமே இல்ல. அது வேற இது வேற. எப்படி வேற வேற இருக்க முடியும்? நாளைக்கு நான் ஜெயில பார்க்க போறேன்னா இல்ல ஹாஸ்பிடல்ல பார்க்க போறேன்னா சந்தேகப்பட்டு என்னால காலம் கடத்த முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி சத்தியமா நான் அவங்க கூட போக போறேன். அப்ப என்ன விட்டுடு. உனக்கு நான் தான் முக்கியம்னா இந்த அடித்தடி சண்டை எல்லாத்தையும் விட்டுடு. இல்ல அதுதான் முக்கியம்னா என்ன விட்டுடு. அப்படின்னு இல்ல, ஏதோ சின்ன பொண்ணாச்சே, மனசு உடைஞ்சிட கூடாதுன்னு தான். I love you. ஐ லவ் யூ சொன்னா போதுமா? பின்ன உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. விளையாடுறியா? இல்லையே. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி, தெரிய வேண்டாம். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். சத்தியமா விளையாடல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். வாழ்நாள் பூரா உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். ஆனா அப்பா அம்மா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல ஒரு கல்யாணத்துக்கு என்ன தகுதி வேணும்? இருந்தாலும் அப்பா அம்மா கேட்காம. இப்போ உங்க அப்பா அம்மாவை கேட்கணும், அவ்வளவுதானே? மிஸ்டர் சந்திரமௌலி, வாய் மூடு. அப்ப நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. நாளைக்கா? எஸ். என்னால முடியாது. அப்ப நான் அவரே கேக்குறேன், மிஸ்டர் சந்திரமௌலி ப்ளீஸ். எதுக்கு போறாங்க? அப்ப ஒத்துக்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ். ஓகே? நாளைக்கா? ஓகே ஓகே. ஏய் மனோ, என்ன சொல்ற? என்ன சொல்ற? நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ வரலனா நீ என்ன விரும்பலன்னு அர்த்தம். நீ வரலனா நான் உன்னை விரும்பலன்னு அர்த்தம். But tomorrow morning I will be there. Okay? Bye. Coming. கொஞ்சம் என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரியா? எதுக்கு? தெரியாத மாதிரி கேட்கற பாத்தியா?
நேத்து நீ நடத்தின போராட்டத்துல 4 போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஒரு குடம் நாசம், 4 லட்சம் க்ளோஸ். தெரியுமா உனக்கு? எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சத்தியமா சொல்றேன், நேத்து நான் அதுல கலந்துக்கல. அப்புறம் நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, நேத்து நான் அந்த பக்கமே போகல. முடிச்சிட்டியா? போலாமா? வா. எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன்ல. இப்ப நீ வாயை மூடிட்டு வரல, உன்னை தெரு தெருவா நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறேன். வரேன். ஆனா இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு வரேன். காதுல எவனாவது பூ வச்சுக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு மட்டும் விட்டுரு. நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன். புரியுதா? சந்தீப் சிங் ஹோன் ராய். மடையனா, இது என்னது ஆரம்பமே சரியில்லையே. ஏப்பா தலப்பா, உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? உட்காரையில சோம்பேறி. சோம்பேறியா? ரொம்ப உட்காரையில சோம்பேறி. உட்காரப்பா. இது என்ன ரொம்ப உள்ள குறையுது? ஐயோ, பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏறிடும் போல் இருக்க. இவனை யார் தமிழ் பேச சொல்லி அடிச்சா? இந்தாப்பா சிங்கு, இந்த வண்டிய என் பொண்டாட்டிக்கு மேல உசுரா நான் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் பார்த்து. சத்தவாய மூடுதா? யோ தாடி, சத்தவாய மூடுதா? கத்தாதையா. சத்தவாய மூடுதா? யோ யோ, என் டிரைவருக்கு தமிழ் தெரியா, அவன் காதுல விழுந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடுயா. சத்தவாய மூடுதா? ஐயோ, உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்தா கையப்படி, சாவிய வச்சுக்க, வண்டி எப்படி வேணாலும் செய், என்ன விடு. போடாதாய். ஐயோ போடாதாய். அட பாவி, போடாதாய். ஐயோ, என் பொண்டாட்டி லல்லு கூட என்ன இப்படி திட்டது இல்லையே. இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா? ஏன் இன்னைக்கு என்ன? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். தாமஸ், एक मिनट प्लीज, मेरी बात सुनिए. एक मिनट. साहब, मैं मेंबर हूँ यूनियन का. साहब साहब, आपको कोई हक नहीं है मुझे सस्पेंड करने का. आप मुझे सस्पेंड करेंगे तो मेरे बच्चे बर्बाद हो जाएंगे. आप क्या समझते हैं कि मैं यूनियन का मेंबर नहीं हूँ? मेरे पास कार्ड है यूनियन का और पूरी यूनियन मेरे साथ देगी. साहब, तुम्हारा ये कागज मेरा कुछ नहीं बिगाड़ सकता. साहब, इस चीज को दिमाग में रखिएगा साहब. और ये कागज मेरा कुछ भी नहीं बिगाड़ सकता था. साहब, आपकी हल्की फुल्की धमकियों से मैं डरने वाला नहीं. अगर मुझे कुछ हो गया तो मैं छोड़ने वाला नहीं. आप जैसे 36,000 आदमी आए और चले गए. आप कब जाना चाहते हो मुझे बताओ साहब. और अगर मैं जिंदा रहा तो तुम्हें भेज के दूंगा. मैं आपको छोड़ने वाला नहीं. और अगर मेरा घर बर्बाद हो गया तो साहब मैं आपको बर्बाद कर दूंगा. आपका ये सस्पेंड जो है ना, आपके सामने बोल रहा हूँ, उसकी मैं कोई नहीं समझता. ये जो मेरे को नहीं करेगा. சீக்கிரம் வரீங்களா? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1
மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன்.